இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஒரு மனிதன் தேவ பக்தி உள்ளவனாக தன்னை எண்ணிக்கொள்ளுகிறான். அப்படி தேவ பக்தி உள்ளவனாக தன்னை எண்ணிக்கொள்ளுகிற ஒருவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய நாவை அடக்காமல் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாயில் வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டு தன்னுடைய நாவை அடக்காமல் இருப்பானால் அவனுடைய எல்லா தேவ பக்திகளும் வீணாய் இருக்கும். அவன் எவ்வளவுதான் தேவ பக்தி உள்ளவனாக தன்னை காட்டிக் கொண்டாலும் அவன் தன்னுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறான், தன்னை வஞ்சிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்காதபடிக்கு முதலாவது நம்முடைய நாவை அடக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய வார்த்தைகள் கவனமாய் பயன்படுத்துவோம். தேவ பக்தியாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.